ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிறோம். சிறகடி காசையில் வந்துட்டு நண்பன்டா நீ அப்படிங்கிறாரு. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம முத்து தாங்க. பக்கத்தில் நின்று என் பொண்டாட்டி வந்து இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி புலம்ப. அதுக்கப்புறம் பொண்டாட்டினா இப்படி தாண்டா பிரிக்க பார்ப்பாங்கன்னு இவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் இவங்க பேச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா யாருக்கு சண்டைன்னு பார்க்குறீங்களா? நம்ம மனோஜுக்கு ரோகிணிக்குங்க. மனோஜ் வந்துட்டு மனோஜ்கிட்ட காசு கேட்க, யாரையும் நம்பக்கூடாதுப்பா, உன் ஃப்ரெண்டுக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறியப்பா, இது ரொம்ப தப்புப்பா அப்படின்ட்டாங்க. வீட்டுக்கு வாடகை கொடுக்கணுண்டா எருமை, எந்த டைம் பார்த்து தப்பு சரியும் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்ச கையோட என் ஃப்ரெண்டு, புது ஃப்ரெண்டு பேரே இப்போ தான் கேள்விப்படுறேன், எப்படிப்பா 1,00,000 ரூபா கொடுக்க சொல்கிறேன் அப்படின்றாங்க. உடனே கடுப்பாயிடுச்சு நம்ம ரோஹிணிக்கு. யார் பேர் எடுத்துட்டாங்க, யார் பேர் எடுத்தால் கோவப்படுவாங்கன்னு தெரிஞ்சு அந்த அவங்க பேரை தாங்க இவங்க எடுப்பாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி உன்னோட எக்ஸ் இருந்தாங்களே, அவங்களுக்கு மட்டும் தூக்கி கொடுப்பியா அப்படி இப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, நீ ஏன்ப்பா அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க, ஜீவா நீ ஏன்ப்பா அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி காண்டாயிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, இவங்கெல்லாம் கோச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. பசங்கெல்லாம் கோச்சிட்டு மேலே போயிட்டாங்க. ரவி கிட்ட காசு கேட்குறாங்க நம்ம முத்து. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிலங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே உடையக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம மீனா போய் அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்டே நேரில் பேச போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள நம்பிக்கை யார் மேலேயே வைக்கணும், அவங்களுக்குன்னு தேவை இருக்காதான்னு சொல்லி கேள்வி கேட்க, என்னப்பா தேவை இருக்க போகுது, அதுவும் அத்தியாவசிய செலவு எதுக்குப்பான்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. 2 பேர் பக்கட்டும் நியாயம் இருக்குது, போதும் இருந்தாலும் நீங்கள் எதுக்கு அடிச்சுக்கிறீங்க, பட்டிமன்றத்தில் கூட ஸ்லோவாக அடிச்சுக்குவாங்க, நீங்கள் என்னப்பா இவ்வளோ வேகமாக அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிட்டாங்க. இவங்க டீ குடிச்சிக்கிட்டே அடிக்கடி போர்க்களத்தை உண்டாக்குறதே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. டீ ஸ்பாட்டை தான் மீட்டிங் ஸ்பாட்டா, நல்லா வருவீங்களா அவடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேலே இவங்க பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, இவங்க உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மனோஜ் கீழே வர, ரோகிணிக்கு காலில் வழக்கம் போல விழுவ. இதெல்லாம் தேவையா கண்ணா, இதுக்கு முன்னாடி ரோசப்பட்டீங்க, இப்போ வந்து காலில் விழுந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவன் எடுக்கிற முடியும் நமக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் என்னென்ன போதும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.